எங்கள் அம்மா வீடு. எங்கள் அம்மா வீட்டில் தான் நிற்கும் பாருங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்ருக்கேன். வேறக்கெல்லாம் இல்லை, காடு பிடிச்சி கிடக்கப்போ ஓகே பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல. இங்கே நிற்கேன். எங்கள் வீட்டில் தான் நிற்கேன். எங்கள் அம்மா வீட்டில் தான் நிற்கேன். நான் என்ன சாட்சியானா யாருக்காக சாட்சி சொல்லணும்னு சொல்லி உள்ள போகலாம். கதவு பார்க்க கதவு பூட்டி விட்டு முள்ளில் கடிச்சது. முள்ளில் இருந்தாலும் தெரியும். வாண்டான் இருக்கும் அம்மைக்கு தெரியுதா? ஐயோ அம்மா, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமாம்மா. எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் வர முடியாது. ஏன்னா பேகை கீழே வைப்போம். போட்டதும்மா. எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டியே. நானாவது எனக்கு இப்போ எல்லாருமே துணையாக நிற்கிது. கடவுள் மட்டும்தான். எனக்கு கூப்பிய நேரம் எல்லாம் மழை வருது, புயல் காற்று அடிக்குது. எல்லாமே நான் சத்தி கொண்டு வந்துட்டோம்மா. ப்ளீஸ் நீயே எனக்கு துணையாக கூட நான் நிற்க. யாரை கூட நிற்காம இருந்தாலும் இளைய மோளை கூட நிற்குதியே, அது போதும்மா. அப்பா இப்போ வருவார். இந்த பக்கத்தில் ஒருத்தி சொல்லி கொடுப்பா. சரி அம்மா நான் போகிறேன். வா. ஐயோ அப்பா வந்தானே வாட்டின்னு ஆகப்பாரு. சரி அம்மா போகிறேன். சரி எத்தனை நாளாக ஆச்சம் ஒருத்தர் இந்த பக்கமே வரையில. ஆமாம் ஒட்டி கொண்டு கிடக்குது. இல்லை யாரும் இல்லையோ. காடே போட்ட முடியல. கஷ்டம். எப்போ கடவுளே இசப்பா எனக்கு சத்தி தாப்பா. தான் தப்பு. கொஞ்ச நேரம் வேலை இருந்து எடுப்போம். உடனே கதவு. நான் வீட்டில் தான் நிற்கேன், பார்த்துடுங்க. எனக்கு உள்ள சக்தி உண்மையே என்கிட்ட தான் இருக்குது. எங்கள் எல்லாரும் தந்த சக்தி என்கிட்ட தான் இருக்குது. என்னட்டு ஒன்றும் பிடுங்க முடியாது. சரி எங்க சத்தியம். நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் நிற்கேன். இல்லை இனி என்ன சாட்சி வேணும்? காட்டி தரக்குள்ள சக்தி வேணுமா இல்லை பொய் சக்தியாக அடிக்கணுமா?